சொல்லுகின்றேன் என்றால், இன்றைக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் பொதுவாக மக்களால் அபிவிருத்தி என்ற ஒரு பார்வையிலே பார்க்கப்படுகின்ற ஒரு தேர்தல். கிராமப்புறத்திலே, கிராம மட்டத்திலே, நகர மட்டத்திலே அபிவிருத்தி நடைபெறுவதற்காக அவசியமான ஒரு தேர்தலாகத்தான் மக்கள் அதை கணிக்கின்றனர். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த அரசாங்கம் தான் அதுக்கு நிதியும் ஒதுக்க வேண்டும். அந்த அபிவிருத்தி என்ற அப்படி ஏதும் நடக்கப் போவதாக இருந்தாலும் அரசாங்கம் தான் நிதியையும் ஒதுக்கணும். அந்த அரசாங்கம் தெளிவாக சொல்லியிருக்கு, தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த சபைகள் வராவிட்டால் தாங்கள் நிதி ஒதுக்க போகிறது இல்லை என்ற கருத்தையும் இதே ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். உண்மையிலே இன மத சாதி வேறுபாடுகள் பார்க்காத ஒரு தரப்பென்றால் அந்த சபைகளை யார் வந்தாலும் மக்களுடைய ஜனநாயக கருத்துக்கு இடமளித்து அந்த சபைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தே ஆக வேணும் என்றதான் அவர்களுடைய கருத்தாக இருந்திருக்கணுமே தவிர, தங்களுடைய கைக்குள்ளே வராத இடத்துல நாங்கள் அதை புறக்கணிப்போம் என்ற அடிப்படையில் சொல்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு இந்த அபிவிருத்தி, இந்த மக்களுடைய நேர்மையான அபிவிருத்தி தொடர்பாக எந்த ஒரு கரிசனையும் இல்லை என்ற ஒரு செய்தி அதுவோடாக மிக தெளிவாக வெளிவருகிறது. ஆகவே இதை நாங்கள் சரியான கோணத்தில் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஆனால் இங்கே உண்மையிலே அபிவிருத்தி என்ற பெயரில் இந்த அரசாங்கம் திட்டமிட்டு இருக்கிறது. அதுக்கு விட மோசமாக தமிழ் மக்களை அடியோடே இந்த மண்ணில் இருந்து இல்லாமல் செய்யக்கூடிய, தமிழ்நண்ட தன்மையே இல்லாமல் செய்யக்கூடிய வகையிலே நடக்கப் போகின்ற வேலை திட்டங்களை தான் அவர்கள் இதுக்கு முதலிருந்த அரசாங்கங்கள் நடந்து கொண்ட அதே பாணியிலே அவர்கள் முன்னெடுக்கிறதுக்கு தான் முடிவெடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் மிக மிக முக்கியம். எங்களுக்கு என்று சொல்கிற தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு இருக்கக்கூடிய, அந்த பார்வையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த உள்ளூராட்சி சபைகள் மிக முக்கியம். அதுவும் இந்த ஜனதா விமுக்தி பெரமுன என்று சொல்கிற ஜேவிபி அரசாங்கம் ஆட்சியில் இருக்கிற காலத்தில் அது இன்னும் பல தடவைகள் முக்கியம். ஏனென்றால் இவர்கள் நல்லபடி தாங்கள் இனவாதிகள் இல்லை என்று பேரிலே சொல்லிக்கொண்டு அதே இனவாத செயல்பாடுகளை மிகவும் நாசூக்காக முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டு இருக்கின்றது. தையட்டி நல்ல ஒரு உதாரணம். ஆனால் இந்த சிங்களமய வேலை திட்டம், தமிழர் நிலப்பரப்பை சிங்களத்துக்கு மாற்றி அமைக்கிற வேலை திட்டத்தை குடியேற்றங்கள் ஊடாக அவர்கள் முன்னெடுக்கின்ற பட்சத்திலே இந்த உள்ளூராட்சி சபைகள் தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு இருக்கக்கூடிய தரப்புகளுடைய கையில் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அந்த திட்டங்களை எதிர்க்கலாம். ஏனென்றால் ஒரு உள்ளூராட்சி சபைக்கு இந்த எல்லைக்குள்பட்ட பிரதேசத்திலே உள்ளூராட்சி சபையினுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. எந்த ஒரு கட்டுமான வேலை திட்டமும் செய்ய முடியாது. உண்மையிலே இன்றைக்கு இந்த தையட்டி விகாரை ஒரு சட்டவிரோத விகாரை என்றதை நாங்கள் துணிஞ்சு சொல்லக்கூடிய நிலைமை இன்றைக்கு இருக்கிறதுக்கு காரணம் அந்த உள்ளூராட்சி சபையினுடைய அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டபடியால். இதே மாதிரி நாவட்குழியில் கட்டப்பட்ட விகாரை அதுவும் சட்டவிரோதமாகத்தான் கட்டப்பட்டது, அனுமதி இல்லாமல் தான் கட்டப்பட்டது. ஆனால் அது அரசு காணியாக இருந்தது மட்டும்தான் வித்தியாசம். தையட்டியில் தனியார் காணியில் கட்டப்பட்டது. ஆனால் நாவட்குழியில் அரசு காணி, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்குரிய காணியில் கட்டப்பட்டு இருந்தாலும் கூட அதுவும் சட்டவிரோதம். ஏனென்றால் அனுமதி பெறாமல் கட்டப்பட்டது. ஆனால் எங்கட கஷ்ட காலத்துக்கு தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இருந்த தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய உறுப்பினர்கள் அன்றைக்கு அது சட்டவிரோதமாக கட்டப்பட்டு இருந்தாலும் கட்டப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த உள்ளூராட்சி சபையுடைய அனுமதி கொடுத்ததால் இன்றைக்கு அது உத்தியோகபூர்வமாக ஒரு சட்டப்படி கட்டப்பட்ட ஒரு விகாரையாக மாற்றி அமைக்கப்பட்டது. ஆகவே இந்த சிங்களமயமாக்கல் வேலை திட்டத்தை எதிர்ப்பதாக இருந்தால், அதை தடுக்குவதாக இருந்தால், இந்த சபைகள் அனைத்தும் நேர்மையாக தமிழ் தேசியத்துக்கு உறுதியாக நின்று அந்த தமிழ் தேசிய நிலப்பாட்டை காப்பாற்றி அந்த அடையாளங்களை காப்பாற்றி நடந்து கொள்ள கூடிய ஒரு தரப்பின்ற கையில் வருவது அத்தியாவசியம். இங்கே
அபிவிருத்தியும் நடக்க போறதில்லை அரசாங்கத்தாலே. அது மட்டுமல்லாமல் இதுக்கு முதல் இருந்த இனவாத கட்சிகள் என்று சொல்லுகின்ற அவர்களே சொல்லுகின்ற கட்சிகளுடைய அதே வேலை திட்டங்களை தான் இவர்களும் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றது நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழலிலே இந்த சபைகளும் அவர்களுடைய கைக்கு போனால் அது முற்று முழுதாக சிங்கள பௌத்தமயமாக்கலுக்குரிய இடத்துக்கு இடமளிக்கிறதாகத்தான் நாங்களாகவே விரும்பி அந்த மோசமான இன அழிப்பினுடைய செயல்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்கு அனுமதியை வழங்குறதுக்கு சமமான ஒரு செயலாகத்தான் அது அமையும். ஆகவே இந்த ஆபத்தை நம்முடைய மக்கள் சரியான கோணத்தில் விளங்கி கொண்டு இந்த வரப்போகிற உள்ளூராட்சி சபை தேர்தலிலே ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல நேர்மையாக பயணிக்கக்கூடிய தமிழ் தேசியத்துக்கு விசுவாசமாக செயல்படக்கூடிய ஒரே ஒரு தரப்பாக தமிழ் தேசிய பேரவை இந்த சைக்கிள் சின்னத்திலே போட்டி போடுகின்ற தமிழ் தேசிய பேரவை இருக்கிறதால வடகிழக்கு தமிழர் தாயகம் முழுவதிலும் தமிழ் தேசிய பேரவை போட்டியிடுகின்ற அனைத்து சபைகளிலும் தமிழ் மக்கள் அமோக ஆணையை வழங்கி இந்த தமிழ் தேசிய நிலப்பாட்டை நிகழ்ச்சிகளை ஊழல் இல்லாமல் தூய்மையாக முன்கொண்டு போவதற்கு எங்களுடைய உறுப்பினர்களுக்கு வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.